பாவிப்பதே உண்மையான ஜனநாயகம். ஆனா இன்னைக்கு நாட்டுல அப்படி நடக்குதா ஜனநாயகம்ன்றது? இல்லவே கிடையாது. ஒருத்தனை மட்டும் ஒருத்தனை மதிக்கதே கிடையாது. அதாவது இந்த ஜாதியா அவன் வந்து என்னப்பா அவன் வந்து அதாவது வந்து தாழ்ந்த ஜாதியா அவனுக்கு நம்மகிட்ட எனக்கு கீழடா நீ அப்படின்றது அதை இதெல்லாம் உடைக்கிறாரு. அதுக்கு ஒரே வழி அந்த சுத்தி அது எதிரானா அரசியலமைப்பு சட்டத்துல சம்மட்டி கொடுக்கிறாரு. இந்த ஜனநாயக முறை வந்து ஒழுங்கா இருக்கணும் நாட்டுல. இந்த ஜனநாயக முறை ஒழுங்கா இல்லைன்னா வந்து இந்திய ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயகம் மோசமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய லட்சிய கோட்பாடு என்னடான்னா அதாவது மை வே ஆஃப் லைஃப் தட் இஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம், இதுதான் அவருடைய பாலிசி. இப்ப மகாத்மா காந்திக்கு ஒரு பாலிசி இருக்குல்ல, அதாவது வந்து சத்தியாகிரகம், அகிம்சை, நான் வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி பாபா சாஹிப்க்கு ஒரு பாலிசி என்னன்னா என்னுடைய கோட்பாடு என்னடான்னா என்னுடைய லட்சியம் என்னுடைய சமூகம் எப்படி இருக்கணும்னா சும்மா அப்படியே நேர்த்தியா இருக்கணும். கடிவாளம் கட்டின மாதிரி தண்டவாளத்துல ட்ராக் அப்படியே ட்ரெயின் போனா எப்படி போனோம் ஸ்ட்ரெயிட்டா போனோம் அந்த மாதிரி இருக்கணும். அது என்னடான்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பெற்ற ஒரு மக்கள் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கணும்ன்றதுதான் அவர் சொல்றாரு. இது ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்றார். இது அதாவது இது தோற்கக்கூடாதுன்னு சொல்றார். இதுதான் வந்து பாபா சாஹிப்பினுடைய உண்மையான லட்சிய கோட்பாடு. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி முன்னாடியே பௌத்த மதத்துல இருந்திருக்குதுன்னு சொன்னாரு. முதல் வந்து ஓட்டிங் சிஸ்டம் வந்து அதாவது வாக்குரிமை முறை அதை எப்படி பயன்படுத்தினா கௌதம புத்தருடைய ஆட்சி காலத்திலேயே இருந்திருக்கு. அது எப்படின்னா அதுக்கு என்னன்னா சங்கம்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதான் பாபா சாஹிப் சங்கம் இஸ் நத்திங் பட் டெமோக்ரஸின்றாரு. அது என்ன டெமோக்ரஸின்னா டெமோ என்ற மக்கள், கிரசி என்றால் ஆட்சி. சோ தட் ஜாயிண்ட் டெமோக்ரஸி மக்கள் ஆட்சி. சிம்பிள், அவ்வளவுதான். லாஜிக்கே கிடையாது, சிம்பிளா எடுக்கணும். அதுல என்னன்னா பாபா சாஹிப் எடுத்து வர்றாரு. அவர் சொல்றாரு நான் இதெல்லாம் எங்கிருந்தே எடுக்கல, நான் ரூஷோ கிட்ட போய் கடன் வாங்கல, நான் உலக நாட்டு அறிஞர்கள் எழுதுனதெல்லாம் படிச்சிட்டேன், ஆனா நான் இங்க போய் கடன் வாங்கினா அங்க போய் கடன் வாங்கணும்னா இல்ல, இது எங்க நாட்டிலேயே எங்க பாரதத்திலேயே இருந்துக்குது. எங்க முன்னோடியா இந்த கௌதம புத்தர் சொல்றாரு ரெஸ்ட் ஜுடிகேட்டான்னு ஒண்ணு எடுத்து வராரு, எஸ்டாப்னு எடுத்து வராரு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வராரு, பேலட் சிஸ்டம் எப்படி ஓட்டு போட்டு ஒரு டோர்னமெண்ட் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குதா நாங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடும்போது கேட்போம் சீக்ரெட் பேலட்டா ஓபன் பேலட்டான்னு. இல்லப்பா சீக்ரெட் பேலட் ஓபன் பேலட். ஓபன் பேலட்னா ஸ்ட்ரைட்டா பேரு இந்த டீம் என்டர் ஆகி இவங்க வந்து லீக் மேட்ச் ஆடணும், இவங்கள ஜெயிச்சாங்கன்னா குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல் இப்படி எட்டுனாரு. இதெல்லாம் அதாவது கௌதம புத்தருடைய. அப்பதான் நான் நினைச்சேன் அப்போ எல்லாமே புத்தருடையது தான். கிரிக்கெட்ல இருந்து எல்லாம் இன்னைக்கு இருக்கிற எல்லாம் அவருடைய வார்த்தை இல்லாம எதுவுமே ஏங்கல, எந்த துறையும் ஏங்கலன்னு நான் சொல்லுவேன். அதுதான் அவர் என்னன்றாரு, இதை நான் வந்து முன்னாடியே படிச்சுட்டேன், அதனாலதான் நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல வந்து முகப்புரையில எடுத்துன்னு வந்துக்கிறேன். என்னன்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இது எங்கேயுமே எடுக்கல அவரு. உலகின் தலைச்சிறந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க, அதாவது பத்திரிகையாளர் சொல்லப்படுகிற வால்டர் பெகட் அவருடைய கருத்தியலும், ரெண்டாவது வந்து ஆப்ரஹாம் லிங்கனுடைய கருத்தியலை வந்து சொல்றாரு பாபா சாஹிப். என்னன்னா அவர் எழுதி வச்சாருங்களாம், அதாவது வால்டர் பெகட்ன்றவர் இந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு லெட்டர் மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதினாராம். எழுதும் போது என்னுடைய வார்த்தைகளை வந்து நாடு வந்து ஏத்துக்கணும் அப்படின்ட்டு வால்டர் பெகட்ன்றவர் சொல்றாரு. அதுதான் ஜனநாயகம் என்பது என்னடான்னா மக்களுடைய அரசியல்வாதிங்க கலந்துரையாடணும். அப்படி இருக்குதா? அப்படி இல்லவே இல்லை, அப்படிலாம் இல்லை ஜனநாயகம். ஆனா மாறிச்சு. ஆனா அப்படி இருக்கணும்ன்றாரு. நம்மளுக்கு வந்து எஜமானர், நம்ம தான் எஜமானர்கள், அவங்க வந்து சர்வன்ட். யாருன்னா தாசில்தாரு, நம்மளுக்கு இருக்கிற எம்எல்ஏ, எம்பிங்க, கலெக்டர்லாம் யாருங்க? அவங்களாம் நம்ம வச்ச சட்டங்க, நம்ம சொல்லனா வந்து செய்யணும். இங்க குப்பை வாரல, அங்க இந்த மாதிரி இருக்கு, லூசன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும், இதை வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னா அங்க வந்து தாசில்தார், கமிஷனர் வந்து செஞ்சு கொடுக்கணும். இது பாபா சாஹிப் போட்டதுங்க, இதுதாங்க விதை, இதெல்லாம் செஞ்சே ஆகணும். இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அப்போ அந்த வால்டர் பெகட்டினுடைய கருத்தியல் உந்தப்பட்டவர் தான் பாபா சாஹிப். அவரை பேசுறார், மேற்கொள்கிறார். டெமோக்ரஸி இஸ் live the principle of by the people, for the people, of the people. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் ஏற்படுகிற மக்களாட்சி தத்துவம் என்பது இதுதான் உண்மையான டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையான ஜனநாயகம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஜெய்ஹிந்த்.